திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓர் அமைதியான கிராமமான மேலப்பட்டியில் வாழ்ந்தவன் சீனுகுட்டி. அவன் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். நெல் பயிர், வாழைத் தோட்டம் இவையெல்லாம் அவர்களின் வாழ்வாதாரம். காலையில் பசுக்களுக்கு புல்கட்டு போட்டுவிட்டு காலனில் வேலைக்கு செல்வதுதான் அவனது ஒவ்வொரு நாளும் வழக்கமாக இருந்தது. அதே ஊரில் சீனுகுட்டியின் பக்கத்து வீட்டு பையன் போலவே நெருக்கமாக சாமான்யமாக வளர்ந்தவள் மகேஸ்வரி. அவர்கள் இருவரும் சிறு வயதிலிருந்து ஒருவரையொருவர் நன்கு அறிந்தவர்கள். அவள் ஆசிரியர் பயிற்சிக்காக நகரத்திற்கு சென்று வந்திருந்தாள். ஆனால் ஊரில் அவளுக்கு தனி அழகு. அவர்களுடைய பள்ளி நாட்களில் சீனுகுட்டி மற்றும் மகேஸ்வரி சிறந்த நண்பர்களாக இருந்தனர். ஒரு நாள் சாலை பக்கத்தில் ஒரு பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. அதில் இரத்ததான முகாம் அமைக்கப்பட்டிருந்தது. மகேஸ்வரி தன்னார்வமாக அங்கே உதவி செய்ய வந்திருந்தாள். சீனுகுட்டி அங்கே வந்தபோது அவள் அன்பாக, "வாங்க சீனு, நீங்க ரத்தம் கொடுக்க தயாரா?" எனக் கேட்டாள். அவனும் அசாராமல், "உங்க கண்ணை பார்த்ததும் ரத்தம் மட்டும் இல்ல, உயிரா கூட கொடுப்பேன்" என்றான். அந்த நிமிடமே இருவருக்கும் உள்ள காதல் பேசாமல் மலர்ந்தது. ஆனால் சொல்லவே முடியவில்லை. கிராம வாழ்க்கை எளிமையானது, ஆனாலும் மக்கள் பார்வை கடுமையானது. காதல் என்றால் திருமணம் என்பதற்குள் வாக்குவாதங்கள், குடும்ப ஒப்புதல், ஊராரின் பேச்சு என வெகுவாக இருந்தது. சில மாதங்கள் கழித்து மகேஸ்வரி நகரத்தில் வேலைக்கு சென்று விட்டாள். மகேஸ்வரி அனுப்பும் கடிதங்களை சீனுகுட்டி தினமும் வாசித்து அவற்றில்தான் உயிர் வாழ்கிறான் போல உணர்ந்தான். அவளிடமிருந்து வரும் காதலும் நினைவுகளும் தான் அவனுக்கு ஆறுதலாக இருந்தது. ஒரு நாள் அவளது கடிதத்தில் எழுதியிருந்தாள், "சீனுகுட்டி, நான் சொல்லப்போகும் விஷயம் சிறிது துணிச்சலுடன் கேட்க வேண்டியது. அதாவது, இது ஒரு முக்கியமான விஷயம். பயம் இல்லாமல் அணுக வேண்டும். எனக்கு உன் மேலுள்ள காதல் எப்போதும் உண்மையானது. உன் குடும்பம் மற்றும் நம் கிராமத்தின் மரபுகளையும் மதித்து நம்ம காதலின் எதிர்காலத்தை நான் பொறுமையுடன் எதிர்நோக்குகிறேன். உனது அம்மாவிடம் பேசு. அவருடைய ஆசீர்வாதம் வேண்டும்." அவன் திடமாக முடிவு செய்தான். அவனது அம்மாவிடம் சென்று பேசியதும் தாயார் சிரித்தவாறு கூறினாள், "உன்னைப்போல ஒரு நல்ல மனசு கொண்ட பொண்ணு வரணும் தான் நினைச்சேன். மகேஸ்வரிய நான் என் பொண்ணு மாதிரி பார்த்துட்டே இருக்கேன்." ஒரே வாரத்தில் ஊரே மகிழ்ச்சி கொண்டாட இருவரின் நிச்சயதார்த்தம் நடந்தது. அப்போதுதான் அந்த ஊர் வழி காதல் வாழ்வின் பாதையாய் மாறியது. முடிவு: காதல் என்பது பார்வையால் துவங்கி பாசத்தால் வளர்ந்து பொறுமையால் வெற்றி பெறும் உணர்வு. மெல்லிய மழையில் நெல் வயல் பக்கமாக நடந்து போகும் அந்த இருவரின் வாழ்க்கை கிராமத்து காதலின் அழகான சாட்சி.